வணக்கம். பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் நாராயணன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நீடிக்க வேண்டும், அடிக்கடி தேர்தல் வர்றது நல்லதில்லை அப்படின்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவில் எத்தனை அணிகள் இருந்தாலும் அத்தனையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாகத்தான் இருக்குது. அதனால் அதிமுக ஆட்சி தொடர்வதும் கவிழ்வதும் அதிமுக கையில் மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி கையிலையும் இருக்குது அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு செயலாளர் இரா முத்தரசன் அவர் செய்தியாளர்கள்ட்ட சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் ஆட்சி நீடிக்கணும்னா அது 4 வருஷமும் எஞ்சிய 4 வருஷமும் நீடிக்கணும்னு பாஜக விரும்புதா, அல்லது மக்களவைத் தேர்தல் வரைக்கும் நீடிக்கணும்னு விரும்புதா, அல்லது குடியரசுத் தலைவர் தேர்தல் வரைக்கும் நீடிக்கணும்னு விரும்புதா தெரியல. இப்படி நிறைய கேள்விகள் வருது. நாராயணன், நீங்களே ஆரம்பித்து வைக்கலாம். இல்லை, இது இந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பமான இந்த பிரச்சனைகள், சசிகலா அவர்களுடைய அந்த சிறைவாசம், தினகரன் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், இது எல்லாமே அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு. அதனால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது வேறு, அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மத்திய அரசாக வழிகாட்டுதல்களோ அல்லது ஒத்துழைப்போ கொடுப்பது என்பது வேறு. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாலும் இது அரசியலாக்கப்படுகிறது. அதனால் இந்த விவகாரத்தில் பிஜேபி தான் முடிவு பண்ணணும் அல்லது அதிமுகவோட பிஜேபி நினைச்சாதான் இந்த அரசு இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஏற்பு இல்லை. நம்மை பொறுத்தவரையில் ஒரு நிலையான அரசாங்கம் இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி பேச்சுவார்த்தை என்கிற நிகழ்ச்சியினுடைய அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்குகளை அவர்களே தீர்த்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஜனநாயக கடமையும் கூட. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அனைவரும் ஒன்று கூடி, அது ஓபிஎஸ் ஃபேக்ஷன் ஆகட்டும், தினகரன் ஃபேக்ஷன் ஆகட்டும், இல்லை இபிஎஸ் ஃபேக்ஷன் ஆகட்டும், எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறது, குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்துதான் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 60-65 விழுக்காடு ஒருவேளை தேர்தல் வந்தால், என்னை பொறுத்தவரையில் குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் வராது. ஏனென்று சொன்னால் நல்ல வேட்பாளரை நிறுத்தப்படும் பொழுது கண்டிப்பாக ஒரு உறுதியான முடிவு எட்டப்படும். அதனால் பொது வேட்பாளரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தான் நாம் நம்புகிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒருவேளை தேர்தல் வந்தாலும் அதிமுகவினுடைய வாக்குகளுக்காக அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற வாதம் என்பது சரியானதல்ல என்பது என்னுடைய கருத்து. கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் வரைக்கும் தமிழ்நாட்டில் கால் பதிப்போம், தமிழ்நாட்டில் கால் ஒன்றுவோம், பிஜேபி அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் என்று பேசிகிட்டு இருந்த உங்கள் கட்சி தலைவர்கள் எல்லாருமே இப்போ அதிமுக ஆட்சி தொடர வேண்டும், அது இன்னும் கொஞ்சம் திறமையாக செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஷிஃப்ட் இருக்கா? அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நாம் சொல்வது ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்பதுதான். இப்போ இன்றைக்கே 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் தினகரன் அவர்களுடன் இணைந்து விட்டார்கள் என்று செய்திகள் தொலைக்காட்சிகளில் வருது. ஒருவேளை ஒரு பிளவு வந்ததுன்னு சொன்னால் இந்த ஆட்சி களைவது என்பதை நம்மால் யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. அதுதானே ஃபேக்ட். சரி, அவங்களுக்குள்ள பிரச்சனை நம்பர் கேம் தான். இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் இஷ்யூவே நம்பர் கேம் தான். அந்த நம்பர் கேமில் ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னாக்கா we have accepted the system. இந்த சிஸ்டத்துல இருந்து டெஃபினட்டா ஒருவேளை அவங்க திமுக ஆதரவு கொடுத்து திமுக கூட வரலாமே. இங்க நம்பர் கேம் தானே. அந்த நம்பர் கேம் யாருக்கு சாதகமா இருக்கோ அவங்க இருக்க போறாங்க, அவ்வளவுதான். அதிமுக அணிகள் ஒன்றிணைந்து இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்திற்கு மாறாக தினகரன் கவிழ்த்தால் ஆட்சி கவிழ்ந்து விடும். விருப்பம் இல்ல சார். சரி, ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் விரும்புறது இல்ல, ஒரு நிலையான ஆட்சி இருக்க வேண்டும். ஆனால் அது நிலையற்ற ஆட்சியாக இருக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய விருப்பம். ஆட்சி நிலையான ஆட்சி நடக்குதா, நிலையற்ற ஆட்சி நடக்குதா? இன்னும் கொஞ்சம் திறமையோடு உங்கள் ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்னு பாஜக விரும்புது. ஆட்சி நிலையான ஆட்சி தான் நடக்கிறது. பிஜேபி விரும்பினால் தான் ஆட்சி இருக்கும், அல்லது அதிமுகவில் ஏராளமான அணிகள் இருக்கின்றன, அந்த அணிகளின் பிளவு ஏற்பட்டால் ஆட்சி தொடராது, இப்படியெல்லாம் சொல்வது
ஒரு ஒரு துளி அளவு கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி. ஒன்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சுதந்திரமான அமைப்பாக, சுதந்திரமான கட்சியாக, சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமா. உங்களுக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகளையோ உங்களுக்குள்ள உள்ள வேறுபாடுகள்ல வேற யாருமோ எந்த விதமான ஆபரேஷன்ஸும் செய்யல. கருத்து, நான் சொல்றது கருத்து வேறுபாடு என்பது வேறு, கருத்து மாறுபாடு என்பது வேறு. சரி. கருத்து வேறுபாடு இருக்கலாம், மாறுபாடு தான் இருக்கக்கூடாது. மாறுபாடுக்கும் வேறுபாடுக்கும் முதல் வித்தியாசம் தெரிந்து கொள்ள தெரியலையா? ஒரு இலையில சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி ரசத்தை வச்சு கூட்டு வச்சு இப்படி வச்சா அது வந்து வேறுபாடு, வேறுபட்ட உணவு. மாறுபாடுன்னா ஒரு இலையில சோத்தை போட்டு பக்கத்துல மலத்தை வச்சா அது மாறுபாடு. சரி, அந்த வகையே மாத்திடுறீங்க. ஆமா. அதனால வந்து நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, அந்த கருத்துக்களை நாங்கள் பன்னீர்செல்வம் உங்களோட வேறுபட்டு இருக்கிறாரா, மாறுபட்டு இருக்கிறாரா? பன்னீர்செல்வம் எங்களுடன் வேறுபட்டு தான் இருக்கிறார். வேறுபட்டு இருக்கின்ற காரணத்தால் தான் அவர் எங்களோடு பேச்சுவார்த்தை. வேறுபட்டு நிற்கிறதுனால தான் பன்னீர்செல்வத்தையும் பாண்டியராஜனையும் கட்சியை விட்டு நீக்கினீங்க. இல்ல இல்ல, அதாவது அதான் சொல்றேன், வேறுபாடு என்பதான் சொல்றேன். எங்கள் அணி தான் அவர் வேறுபட்டு நிற்பதால் தான் எங்களோடு நாங்கள் இணைவதற்குரிய இணைவோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். மாறுபட்டு நின்றால் பேச மாட்டோம். எங்களோடு மாறுபட்டு நிற்பது திமுக. சரி. எங்களுக்கும் அவர்களுக்கும் பிடிக்காது, புரியுதா? எங்களுக்கும் அவர்களோட நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் வந்து தினகரன் சார் அவர்களை பார்ப்பது என்பது ஒரு மரியாதைக்காக பார்க்கிறார்கள். அவர் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்திருக்கிறார். சொந்த தகராறு காரணமாகவோ வரப்பு தகராறு காரணமாகவோ சிறைக்கு போகவில்லை. அவர் மீது அமைச்சர் ஜெயக்குமார் வந்து அதுக்கு முந்தின நாள் இவங்க போய் சந்திக்கிறார். முந்தின நாள் அல்லது சில மணி நேரம் முன்னால அவரை போய் கட்சி கிளை செயலாளர்கள் உட்பட யாருமே சென்று சந்திக்க மாட்டார்கள் அப்படின்னு ஏன் சொல்றாரு? இல்ல, நான் சொல்லுறேன், என்ன பேச விட்டுருங்க, அப்புறம் நான் நீங்க கேட்கறது நான் பதில் சொல்லிடுறேன். சரி. இப்போ தினகரன் சார் வந்து நான் சொல்றது மாதிரி வாக்கியா தாரா இருக்கோ வரப்பு தாரா இருக்கோ அல்லது அவருக்கு இன்னொருத்தருக்கு சண்டை வந்து அவர் போல சிறைச்சாலைக்கு போல. அவர் மேல சுமத்தப்பட்ட பழி என்ன? இலையை மீட்கிறதுக்காக பணம் கொடுத்தார் என்பது பழி. நீதிபதி எப்படி இவரை ஜாமீனில் பிணையில் விட்டிருக்கிறார்? பூர்ணம் சௌத்ரி மிக தெளிவாக சொல்கிறார். அதாவது தினகரன் அவர்களுடைய ஒளிநாட அவருடைய பேச்சு குரல் அது பதிவு செய்த சிடி எங்கள் போலீஸின் கையில் இருக்கிறது. அவருடைய செல்போன் அவருடைய கையில் இருக்கிறது. இவர் ரெண்டும் கையில் இருக்கிற போது ஒரே ஒரு கையில் இருக்கிற போது கட்சிக்காகத்தான் அவர் ஜெயிலுக்கு போனாருன்னு சொல்றீங்க. இல்ல, வழக்கு வந்து கட்சிக்காகத்தான் நடந்தது. இல்ல, ஆமா, நான் என்ன சொல்ல இல்ல, நீங்க கட்சி நலனுக்காக கட்சியின் சின்னத்தை மீட்பதற்காக ஒரு குற்றச்சாட்டுல கைது செய்து சிறைக்கு போன ஒரு நபரை எங்களுடைய கட்சி கிளை செயலாளர்கள் சந்திக்க மாட்டார்கள்னு உங்க கட்சி அமைச்சர் சொல்றாரு. இல்ல, என்ன நீங்க பேச விட்டா தானே நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். நீங்க சொன்னதனுடைய இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அவர் எந்த தவறு செஞ்சுட்டு போல. இப்ப அப்ப அது நீதிபதியே சொல்றாரு 38 நாள் உள்ள அவர் இருக்கிறாரு. நீங்க இதுவரை பணம் கொடுக்கிறதா குற்றச்சாட்டு சொல்கிறீர்களே தவிர பணம் யார் வாங்குகிறார்கள் என்ற அதிகாரி இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவர் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மிகப்பெரிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், ஒரு விஐபி, தலைமறைவாகி விடுவார் என்று நம்புவதற்கில்லை. எனவே இவரை நாங்கள் பிணையில் ஜாமீனில் விடுகிறோம் சொல்றார். அவர் சொல்றார். இவர் போயிட்டு வந்திருக்கிறார். கட்சியில அவர் தலையை மறைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும். அவர் தலைமறைவாக மாட்டாரு. கட்சியில அவர் தலையை மறைப்பதற்கான முயற்சி ஒரு முயற்சி நடக்காது. நான் என்ன சொல்றேன், அவரை போய் சந்தித்து விட்டு நல்ல செய்திகளே ஜனங்களுக்கு போய் சேரக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களா? 15 அமைச்சர்கள் முன்னிலையில ஜெயக்குமார் சொன்ன நல்ல செய்திகளுக்கு எல்லாம் முதல்ல பதில் சொல்லி அப்புறம் நீங்க சொல்ற நல்ல செய்தி. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நீங்களே மீடியாக்களை இதை 3 ஆக்கி 4 ஆக்கி 5 ஆக்கி எங்களை பிளவுபடுத்தி நீங்களே சின்னாமணப்படுத்துறத மக்கள் வந்து நல்லா தான் இருக்காங்க. நாங்க என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி மாறுபாடுகளை உருவாக்கிட முடியாது. வேறுபாடுகளோட சரியாயிடும். நான் என்ன சொல்றேன்னா சார் அவர் வந்து இப்ப தினகரன் சாரை போய் பாக்குறவங்க தினகரன் சார் உடைய குரூப் அப்படின்லாம் என்ன ஒண்ணு இல்ல. தினகரன் சாரை பாக்குறவங்க பூரா இன்னைக்கு முதலமைச்சரை பாக்குறாங்க. தினகரன் சாரை பாக்குறது ஒரு மரியாதைக்கான சந்திப்பு. அந்த சந்திப்பை நீங்க ஒரு அணிண்டு ஆக்குறீங்க. அப்படி இல்லை, தினகரன் சாரும் இபிஎஸ் அவர்களும் ஒரே அணிதான். இது அம்மா அணி. சின்னம்மா தலைமை சின்னம்மா தான். நான் இன்னைக்கும் சொல்றேன் உங்களுக்கு, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்க சேனல் எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கேன், ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வர்றேன். இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா தான், துணை பொதுச் செயலாளர் நம்ம டிடிவி தினகரன் தான். மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது வேறு. இல்ல அதற்கு அது பின்னால் வர வேண்டிய விஷயம். ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. நீங்க தேர்தல் ஆணையத்திடம் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்ல தேர்தல் ஆணையம் சசிகலா பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹைபோதெட்டிக்கல் தான். செல்லாதுன்னா நாங்க கோர்ட்டுக்கு போவோம் சார்.
கோர்ட்டுக்கு போவீங்க. டெஃபினட்டா போவோம் சார். அந்த முடிவுல சசிகலா தான் பொதுச் செயலாளர் முடிவுல இருந்து நீங்க துளி அளவும் பின்வாங்க மாட்டீங்க. நான் சொல்றேன் சார், பின்வாங்க மாட்டீங்க. இல்ல சார், பின்வாங்கவே முடியாது சார். சின்னம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பொதுச் செயலாளர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் தேர்தல் கமிஷன் நாங்கள் தேர்வு செய்ததை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருங்க சார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிளைக்கழக செயலாளர்களும் அத்தனை ஒன்றிய செயலாளர்கள் நகர் செயலாளர் எல்லாரும் அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கோம் சார். சரி, அப்புறம் எப்ப நீங்க எங்களை நாங்க மாறுவோம் நீங்க சொல்றீங்க? கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க சார். நியமனம் செல்லாதுன்னு ஆயிரக்கணக்கான தாக்கல் பண்ணிருக்காங்க. அவங்க தாக்கல் பண்ணிருக்கிறது கட்சியினுடைய நிர்வாகிகள் இல்ல. நீங்க மனசு நான் உண்மையை சொன்னா நான் ஒத்துக்குறேன். எப்போதுமே அவங்களுக்கு தாக்கல் பண்ணி கட்சியினுடைய நிர்வாகிகள் இல்ல. கட்சியில நகர் செயலாளர்கள் 100 பேர்னா 100 பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க. ஒன்றிய செயலாளர்கள் 382 பேர்னா ஒரு 4 பேர் தான் அங்கிட்டு இருக்காங்க, மற்றெல்லாம் அங்கிட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் ஒருத்தர் தான் அங்கிட்டு இருக்காரு, எல்லாம் அங்கிட்டு இருக்காங்க. எம்பிக்கள்ல 11 பேர் அங்கிட்டு இருக்காங்க, மீது 27 பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க. எம்எல்ஏக்கெல்லாம் 122 பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க. எம்எல்ஏஸ் எம்பிஎஸ் நிர்வாகிகள் எல்லாம் எங்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கீழே இருக்கிற நிர்வாகிகள் பூரா எங்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கிறாங்க. நிர்வாகிகள்ட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கோம், அவங்க உறுப்பினர்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் சார் வித்தியாசம். சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பாக எந்த புறத்திலிருந்து எந்த அரசியல் கட்சியும் செல்வாக்கு செலுத்த முடியாத எஃகு கோட்டையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்குது. வேறுபாடுகள் எங்களுக்குள்ள இருக்கே தவிர பிளவுங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை, மாறுபாடு இல்லை அப்படின்னு அவர் உறுதியாக சொல்றாரு. ஆனா முத்தரசன் அனைத்து அணிகளும் பாஜகவின் கைப்பாவையாக இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அல்லது ஒரு புகாரை அல்லது ஒரு அப்சர்வேஷனை சொல்றாரு. எதனால? அதாவது முத்தரசன் சொன்னதுக்கு விடுதலை சிறுத்தைகள் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க பதில் கேட்டீங்கன்னா, பதில் சொன்னீங்கன்னா எனக்கு பதில் இல்லை. ஆனாலும் இல்லை, பதில் சொல்லலாம். அதாவது நம்ம அவங்க மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், நெருங்கி பழகுனவங்கிற முறையில் அருமையண்ணன் அன்வர்ராஜ் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. ஆனால் அண்ணன் அவர்கள் தான் இதே அரங்கத்தில் பல முறை சொல்லியிருக்கிறார்கள், ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று வெங்கைய நாயுடு மருத்துவமனையிலே நின்று கொண்டு அழுத்தம் கொடுத்தார் என்று. அப்படி என்றால் பாரதிய ஜனதாவினுடைய தலையீடை அதிமுகவில் இருந்திருக்கிறது. அதிமுகவும் ஒரு கட்டத்தில் அதற்கு பணிந்திருக்கிறது, தொடக்கத்திலேயே பணிந்திருக்கிறது என்பது அவங்களுடைய வாக்குமூலத்திலேயே தெளிவாக இருக்குது. அப்போது தலையீடு இருக்கிறது. அதிமுக சுதந்திரமாக முடிவெடுக்க முடியாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொன்றிலும் அதற்குள் மூக்கை நுழைக்கிறது, ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பொழுதிலிருந்தே அதை செய்கிறது என்பது அவங்களுடைய வாக்குமூலமாகவே நாம் அதை பார்க்க முடியுது. இப்போ முத்தரசன் அவர்கள் சொல்லியிருப்பது போல எல்லா அணிகளையும் பாஜக கையில் வைத்திருக்குது அப்படின்னா, பாஜக அதில் யாரை விரும்புதுங்கிறது பார்க்கணும். நாம எல்லாரையும் விரும்புதா? எல்லாரையும் விரும்பல. நீங்கள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய குரல்னு அதிமுகவுக்குள்ளும் இருக்குது. நீங்கள் நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவை வெளிப்படையாக விமர்சிக்கிறார்கள், மோடி அரசை விமர்சிக்கிறார்கள். அந்த தரப்பு யாருன்னு பார்த்தா சசிகலா தினகரன் தரப்பு தான் வெளிப்படையாக. அவரே பல முறை சொல்கிறார், எனக்கு இன்னைக்கு 52 வயதாகுது, இன்னும் ஒரு 25 வருஷம் நான் வாழ்வேன், அப்படி வாழ்ந்தால் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் வரவிட மாட்டேன் அப்படின்னு சிறைக்கு போக முன்னாடி சொன்னார். இப்போ அதில் உறுதியாக இருக்காரான்னு தெரியல. ஆனால் அது வழக்கு வர்றதுக்கெல்லாம் முன்னாடி சொன்னது அதான் சொல்கிறேன், அதுதான் நான் சேர்த்து சொல்லிட்டேன், உறுதியாக இருக்கிறது. ஆனால் அந்த பத்திரிகை தொடர்ந்து அதே ஸ்டாண்டில் தான் இருக்குது. அப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடியவர்கள்னு அங்கே ஒரு குடும்பம் இருக்காங்க. இந்த பக்கம் எடப்பாடி தரப்பு, ஓபிஎஸ் தரப்பு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தை முன்வைக்காம மோடி அரசுக்கு இணங்கி போகக்கூடிய, பாரதிய ஜனதா கட்சிக்கு இணங்கி போகக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இப்போ நாராயணன் அவர்கள் சொல்லும்போது இது ஒரு அரசுக்குமான இணக்கம் தான், இதை கட்சி ரீதியாகவே பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க. அரசுக்குமான இணக்கத்தையும் தாண்டி கட்சி ரீதியாக எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதா? நீங்கள் அரசுக்குமான ஒரு புரிதலாக இருந்தால் நீங்கள் தவறு இழைப்பவர்கள் மேலே எல்லா தரப்புலையும் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. ஆனால் குறிப்பிட்ட ஒரு செக்டார் மேலே தான் இந்த மத்திய அரசினுடைய நடவடிக்கைகள் பாயுது. ஏன் மற்ற தரப்பு மேலே பாய மாட்டேங்குது? அதே ஒரே குற்றச்சாட்டுக்கு உள்ளான 2 பேர் சிக்கிறார்கள், ஆனால் ஒருவர் மேலே மட்டும்தான் நடவடிக்கை வருது. விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு போச்சு. விஜயபாஸ்கரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தின் அடிப்படையிலும் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தேர்தலை நிறுத்தினாங்க. தேர்தலை நிறுத்துவதன் மூலம் தண்டிக்கப்பட்டது டிடிவி தினகரன் தரப்பு. ஆனால் அந்த தேர்தலுக்கு முறைகேட்டில் ஈடுபட்டார்கள் என்று எந்த தரப்பிலிருந்து ஆவணங்கள் எடுத்தீர்களோ அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்ட எந்த பெயரை நோக்கியாவது ரெய்டு நீண்டதா? இல்ல. அது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை தான். இன்கம் டாக்ஸ் செய்ய வேண்டிய வேலை, அல்லது சிபிஐ செய்யற வேலை, அல்லது தேர்தல் ஆணையம் செய்யற வேலை, இது எல்லாத்துக்கும் பழியையோ பெருமையையோ நரேந்திர மோடிக்கோ மத்திய அரசுக்கோ கொடுக்குறீங்க. பாரதிய ஜனதா கட்சியோ அதுதான் ஒரு தன்னாட்சி மிக்க இந்த அமைப்புகள்
ஏன் வந்து நடவடிக்கையை வந்து செலக்டிவா எடுக்குது? அங்கதானே நம்ம அங்கதான் அரசியல் நுழையுது. அங்கதான் அரசியல் பார்வையோட நாமளும் கேள்வி வைக்க வேண்டியிருக்குது. ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட செலக்டிவாக அந்த நடவடிக்கை நிக்குது? அது ஏன் தொடர மாட்டேங்குது? இந்த தரப்பு மேல எங்கேயுமே நடவடிக்கை இல்லையா? ஆனா குற்றச்சாட்டு இருக்குது. குற்றச்சாட்டு எடப்பாடி மேல இல்லையா? இருக்குது. குற்றச்சாட்டு ஓபிஎஸ் மேல இல்லையா? இருக்குது. ஆனா நடவடிக்கை மட்டும் யார் மேல இருக்குது? தினகரன் மேல மட்டும். செலக்டிவா தான் நடவடிக்கை இருக்குதா அப்படிங்கறத நாராயணன் கிளாரிஃபை பண்ணிட்டு திரும்ப வரேன். இப்போ தினகரன் அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்னால பிஜேபியை பத்தி இப்படி சொன்னாரு, இப்ப மாறியிருப்பாரா அப்படின்லாம் ஷானவாஸ் கேட்டாரு. அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதே விடுதலை சிறுத்தைகள் அவர் சார்ந்திருக்கிற கட்சி வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க, அப்புறமா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. ரெண்டுமே கழகங்கள் ரெண்டுமே வேஸ்ட்னு சொல்லி சொன்னதுக்கு இன்று செய்தியாளர்கள்ட்ட ஹெச் ராஜா பேசும்போது சொல்லியிருக்காரு, தினகரன் அடுத்தடுத்து மேலும் மேலும் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார், உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி குடிக்க வேண்டாமா? இதுல ஜட்ஜா வந்து ஆளுநர் ஷானவாஸ் எல்லாம் ஆக முடியாது. சரி, யாரு வந்து இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அந்த துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உங்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் இந்த நாடு ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது. அதனால எடுத்த நடவடிக்கைகளை அவர் சொல்லல, எடுத்த நடவடிக்கைகளை அவர் குறை சொல்லல, ட்ரையலோ அல்லது எடுத்த நடவடிக்கைகளை அவர் குறை சொல்லல. குற்றச்சாட்டு பல மேல இருக்கு, அதுல செலக்டிவா இருக்கா? வலுவான போதிய ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே சோதனைகள் நடைபெறும். இவ்வளவுதான் விஷயம். அதனால இவங்க ஏன் செய்யலை, இவங்க மேலே இருக்குது அப்படின்னா குற்றச்சாட்டுகள் யார் வேணுமானாலும் சொல்லலாம். இப்போ ஷானவாஸ் என் மேலே கூட குற்றச்சாட்டு சொல்லலாம். நாராயணன் வந்து பல கோடி ரூபாய் கருப்பு பணம் வச்சுருக்காரு, நான் கூட சொல்லலாம். ஆனால் அது வேறு. இன்கம் டேக்ஸ் நாராயணன் சொன்னதுனாலையோ ஷானவாஸ் சொன்னதுனாலையோ நாராயணன் மேலேயோ நாராயணன் சொன்னதுனால ஷானவாஸ் மேலேயோ எடுக்காது. அதற்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால் தினகரனை பொறுத்தவரையில் உறுதியாக அந்த துறையானது சில விஷயங்களை கண்டறிந்தது, அதற்குண்டான எவிடன்சஸ் இருந்ததுனால தான் செஞ்சாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஏன் இதே ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய ஜெயசிடி பிரபாகரன் மாதிரி பல பேர் மேலே கூட நடந்திருக்குது, நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. முதல்வராக இருந்த பொழுதே தலைமை செயலாளருடைய அலுவலகத்தில் வீட்டிலையும் ரைடு நடந்து நம்ம பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் அடுத்தது என்ன பண்ணீங்க அப்படின்றது புதுசாக இருக்குது. ஏதோ இது வரைக்கும் 70 வருஷத்தில் ஒரு முறை ரைடு போனோன்னா மறுநாளே கூப்பிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எல்லாரையும் பனிஷ் பண்ணிட்டா மாதிரியான பேச்சுக்கள் இப்பொழுதுதான் வருகிறது. விரைவாக உடனே ஏன் செய்யலை, அடுத்து ஏன் செய்யலை, இது ஏன் 70 வருஷமா கேட்கல? இந்த சிஸ்டம் எப்படி இருக்குதோ அதுபடி தான் போக முடியும். விரைவாக வேணா 70 வருஷமாக ஆட்சி நடத்தியவர்கள் மாதிரி இப்ப நடத்துறவங்க இல்ல. அதாவது அப்போ வந்து உடனடியாக சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறத துரிதமாக செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் கேட்கிறார். 50 வருஷமா நடக்காது 5 வருஷத்துல முடியும், 10 வருஷமா நடக்காதுல 1 வருஷத்துல முடியும். நீங்க ஒரே நாள்ல கூட எப்படி கொடுக்க முடியும்? உங்களுக்கு ஆசை இருக்கலாம். நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய அரசு வேகமாக விரைவாக சிறப்பாக செயல்படுகிறது என்கின்ற ஆதங்கத்தில் நண்பர் ஆளுநர் ஷானவாஸ் போன்றவர்கள் சென்ராம் போன்றவர்கள் எல்லாம் உடனடியாக இதற்கான முடிவு வரணும்னு எதிர்பார்ப்பதில் தப்பு இல்லை. ஆனா எதிர்பார்க்கிற மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம், ஆனா எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கிறது. அதுதான் ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அதீதமான எதிர்பார்ப்பு. இன்றைக்கு ஒரு நாளிதழ் தலைப்பு கூட ஜிஎஸ்டி வந்து ஜூலை 1 வருமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதை செயல்படுத்துவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் அரசு செய்யல, நிர்வாகம் செய்யல அப்படின்னு முதல் பக்கத்துல ஒரு நாளிதழ் சென்றாம் சார். இதுல 2000 இந்த ஜிஎஸ்டி இஷ்யூ துவங்குது. மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் முதலாக ஜிஎஸ்டியை கொண்டு வரணும்னு அசீம் தாஸ் குப்தா மேற்கு வங்காளத்தினுடைய அன்றைய கம்யூனிஸ்ட் நிதியமைச்சர் அவருடைய தலைமையில தான் இந்த குழு ஏற்படுத்தப்படுது. ஸோ இன்னைக்கு 17 வருஷம் பயணப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி. சரி, அதனால இது ஜிஎஸ்டியில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் அதை நாம் அமல்படுத்துவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம், பின்வாங்கவில்லை. பத்திரிகைகள் அவங்களுடைய யூகத்தையோ அல்ல மற்றவர்களுடைய கட்டுரையோ வெளியிடுவதில் எந்த விதமான தவறும் இல்லை, அது அவர்களுடைய கருத்து. ஒருவேளை ஜூலையில் வரலையா, ஆகஸ்டில் வந்துட்டு போகுது, தப்பு என்ன இருக்குது? ஜூலையில் உறுதியாக வரும்னு சொல்கிறோம். நீங்கள் அதனால் ஜூலையில் கொண்டு வரல, அதனால் தோல்வின்னு எப்படி சொல்லுங்கள்? 17 வருஷம் வராது, 1 மாதம் தள்ளி போயிடுச்சுன்னா அது தோல்வி ஆகிடுமா? அது இல்லை. அதை தான் நான் சொல்கிறேன்.
எப்படியாவது ஒரு தவறை கண்டுபிடிக்க வேண்டும். 3 வருடங்கள் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை செய்திருக்கிறாள் என்ற காரணத்தினால எப்படியாவது எங்கேயாவது ஒரு கருப்பு புள்ளிய கண்டுபிடிச்சிட முடியுமான ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருக்குது. அதை நான் பாராட்டுகிறேன். அப்படி இல்ல நாராயணன், அப்படி இல்ல. அது இப்போ அந்த விமர்சனங்கள்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா, ஏதாவது செய்தா தானே அதுல தப்பா நடக்குதா நல்லா நடக்குதான்னு பார்க்க முடியும். யாருமே சாப்பிடல இந்த நாட்டுல, யாருமே சாப்பிடல, யாருமே வேலைக்கு போகல, ஊடகங்கள்லாம் எதுவுமே நடக்கல, எந்த ஆக்டிவிட்டியும் இல்ல, 3 வருஷம் அமைதியா இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? எதுவுமே நிர்வாக ரீதியாக எதுவுமே நடக்காததுனால எதுவுமே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வாழ்க்கையை சென்று கொண்டுதான் இருக்குது. சரி, பார்ப்போம். ஜூலை முதல் வாரத்துல தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஓய்வு பெறுகிறார். அதற்குள்ள இந்த பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பான தீர்ப்பு வந்துவிடும், தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு வந்துவிடும். அது வர்றதுக்கு முன்னாடி இரு அணிகளும் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. 6 ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்துருச்சுன்னு இன்றைக்கு ஒரு செய்தி வந்து வருது. அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு? இல்ல, பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பேச்சுவார்த்தைகள் நடந்து அனைத்துமே ரகசியமான பேச்சுவார்த்தைகள். ஆமா, ஏன்னா இல்லன்னா நீங்க உங்களை வச்சுட்டு பேச முடியாதுல்ல. சரி, எங்களை வச்சு கண்டிப்பா பேச முடியாது. ஆனா பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற தகவலை வெளியில சொல்லலாம். ஆமா, அதான் நாங்க சொல்றோமே, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. யார் யார் கலந்து கொண்டார்கள், என்னென்ன பேசினார்கள், என்ன எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் வெளியில் வரும். சரி, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கிறது. அதனுடைய ஒரு அறிகுறியை கூட நீங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார், வந்து எங்களால் நிச்சயமாக இந்த அரசு கவிழாது, நாங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எண்ணிக்கையில் ஆமா, எண்ணிக்கையில தானே ஜனநாயகம் இருக்கு. அதன் எண்ணிக்கையிலன்னு நீங்க சொல்றீங்க. 11-12 பேர் ஆதரவோட இருக்கிற ஓபிஎஸும் ஆதரிக்கிறாரு, ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்றாரு. 35 பேரோட இருக்கிற தினகரனும் ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்றாரு. உறுப்பினரே இல்லாம மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சிக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்காது, நீடிக்கணும்னு விரும்புறீங்க. அவங்க வராதுன்றாங்க, நாங்க வர வேண்டாம், வரக்கூடாது அப்படின்ற. அவ்வளவுதான். அப்ப எங்கதான் இருக்கு பிரச்சனை? பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இல்லை, எங்க கிட்ட தான் இருக்கா? சரி, பிரச்சனை மீடியாவில் தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் போய் தினகரன் சாரை பார்த்து அவருக்கு சரி சிறைச்சாலைக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி பார்த்து ஒரு மரியாதை தெரிவிச்சுட்டு வந்தா உடனே அவர் ஒரு அணி, அவர் தலைமையில் ஒரு அணி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரும் சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், அந்த வந்து சின்னம்மா வந்து முதலமைச்சராக தேர்வு பெற்றாங்க, அவங்கள கூப்பிடணும், கவர்னர் கூப்பிடலை, அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அவங்க கூவாத்தூர்ல இருந்து உட்கார்ந்து எல்லாருமா சேர்ந்து தினகரன் சார் எல்லாரையும் உட்கார வச்சு, எம்எல்ஏக்களை உட்கார வச்சு பேசி உருவாக்கப்பட்ட அரசு தான் அண்ணன் எடப்பாடி, மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசு. எனவே நாங்கள் அனைவருமே ஒரே அணிதான். அது தினகரன் சார் போர் பார்த்த எம்எல்ஏக்கள் பூரா இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய ரிவ்யூ மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே கலந்துருக்காங்க. அங்கே போய் பார்த்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பே தவிர அது ஒரு அணி அல்ல. அவரும் எல்லாருமாக சேர்ந்து ஒரே அணிதான். அதான் நான் திருப்பி சொல்கிறேன். அதாவது வந்து சின்னம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளர், தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர், அவர்களால் இதுதான் எங்களுடைய கட்சி, இதுதான், இதில் எந்த மாறுதலும் இருக்க முடியாது. அதுக்கு பிறகு உங்களுடைய முக்கியமான அமைச்சர் வந்து ஏன் திரும்ப தினகரனை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அல்லது ஒதுங்கி இருக்கிறேன்னு சொன்னா அவர் முடிவுல உறுதியாக இருக்கணும்னு ஒரு தடவை திரும்ப சொல்றாரு. இல்ல, ஒரு தடவை ஜென்ராம் சார் வந்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை ஏற்றி நேரடியா நீங்க இந்த கேள்வியை கேட்டுடலாம், அவர்கிட்ட இருந்த பதில் வாங்கிடலாம். சரி, அடிப்படையில வந்து இல்ல அவர் வந்து நான் வந்து இவர் ஜெயக்குமார் சார் வந்து அது அவர்கிட்ட மீடியாக்களே சரி செய்யட்டும்னு சொல்றாரு. அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும், நான் எப்படி பதில் சொல்றதுன்னு. இல்ல, ஜெயக்குமார் சார் ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையிலேயே ஜெயக்குமார் சார் மட்டும் சொல்லல, எல்லா அமைச்சர்களும் கூட எடுத்து அவரை சொல்ல வைக்கிறாங்க. அவர் சொல்றாரு எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து அதுக்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அதுக்கு சில காரணங்கள் அந்த காரணங்கள் தான் பேச வேண்டிய. அந்த காரணங்கள் வந்து எங்களுக்கு சாதகமான காரணங்கள் தான். அதனுடைய காரணங்கள் எங்கள் அணியையோ அல்லது எங்கள் கட்சியோ பாதிக்கக்கூடிய காரணங்கள் அல்ல. அதனால நீங்க அவர்கிட்ட நேரா கேட்டா தான் அதுக்கு பதில் தெரியும்.
சரி, அவர் சொல்றது கட்சிக்கு சாதகமான ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் சொல்றாருங்கிறது தினகரனுக்கும் தெரியும், தினகரனை பார்க்கிற எம்எல்ஏக்களுக்கும் தெரியும். அப்ப யாருக்கு தெரியாது? யாருக்காக தெரியல? எங்களுக்காக தான் அந்த செய்தியை சொல்றாரு. உங்களுக்கு தான் தெரியல, மீடியாவுக்கு தான். அதனாலதான் நீங்க எல்லாம் மூணாங்கிறியா? நான் கூட நேற்று என்ன கூப்பிட்டாங்க, நீங்க உங்க அணியின் சார்பா வாங்க, இன்னொரு தினகரன் சார் சார்பா ஒரு ஆள் வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார், நானும் அவங்களும் ஒண்ணு தானே சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொல்லிட்டு நான் அப்புறம் சொன்னேன், அப்படின்னா நீங்க ஒன்று செய்யுங்க சார், திமுக சார்பில் ஒரு ஆளை கூப்பிடுங்க சார், அவங்க ஹஸ்பண்ட் சார்பில் ஒரு ஆளை கூப்பிடுங்க சார், எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பேசுவோம். அணிகள் நீங்கள் உருவாக்குறீங்க சார், ஒண்ணுமே இல்லை சார். அதிமுகங்கிறது ஒண்ணுதான் சார். இந்த அணிகள் எப்படி உருவாச்சுதுங்கிறது தான் பார்க்கணும். நீங்கள் ஒருங்கிணைந்த தலைமை இருக்கிற வரைக்கும் இந்த அணிகள் இல்லை. கருத்து மாறுபாடுகள் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கலாம். அண்ணன் சொன்ன மாதிரி வேறுபாடுகள், உள்ளூர் அரசியலில் வேறுபட்டவர்கள் இருக்கலாம். அப்படி ஒரு பெரிய பிளவு என்று எதுவும் இல்லை. ஆனால் இப்போ ஏன் வருது அப்படின்னு பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் நடவடிக்கைகள் செலக்டிவாக இருக்கிறதுனால, மத்திய அரசினுடைய நெருக்கடி ஒரு குறிப்பிட்ட தரப்பின் மீது இந்த கட்சியில் இருப்பதனால, அவர்களோடு இணைந்து நிற்பது தங்களுடைய நலனுக்கு எதிரானது, நல்லது உகந்ததல்ல என்று கருதக்கூடியவர்கள் மாற்றி பேசுகிறார்கள். அதுதான் பார்க்கிறோம். இப்போ தினகரன் குறிவைக்கப்பட்டிருக்கிறார், தினகரன் மீது மட்டுமே நடவடிக்கை பாய்கிறது, அவரை கட்சிக்குள் வைத்துக் கொண்டிருந்தால் அந்த நடவடிக்கை நம்மை நோக்கி விரிவடையும் என்று கருதுகிற பட்சத்தில் இவர்கள் மாறுபடுகிறார்கள். அதைத்தான் தினகரன் யாருக்கோ பயந்து இவங்க சொல்றாங்க, யாருக்கோ பயந்து சொல்றாங்கிற அந்த யாருக்கோ என்பதனுடைய பொருள் இதுதான். வேற யாருக்கு பயப்பட போறாங்க? இங்க யார் இருக்க போறாங்க? ஜெயக்குமார் ஏதாவது சொன்னாலும் உரை எழுத வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு தான். தினகரன் ஏதாவது சொன்னாலும் ஏன்னா அவங்க தெளிவா பேச மாட்டேங்கிறாங்க. ஆரம்பத்தில இருந்தே நம்ம தான் இதை வெளிப்படையா பேசிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல தொடக்கத்துல இருந்தே இதை உடைச்சு நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, அவங்க ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ரீமா போகும்போது ஒப்புக்கொள்றாங்க. ஆமா உண்மைதான். அதாவது அண்ணன் அவர்கள் ஒப்புக்கொண்டது கூட அந்த நேரத்தில் கிடையாது. மருத்துவமனையில் அழுத்தம் கொடுத்தார்கள்ங்கிறது அந்த நேரத்தில் ஒப்புக்கொள்ளல. ஒரு 3 மாதம் கழித்து கிளைமேக்ஸ் ஆகி எல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்ச பிறகு ஆமா நடந்தது அப்படின்னு ஒப்புக்கொண்டார்கள். அதே மாதிரி ஒவ்வொன்றும் கால போக்கில் தெரிய வருது. அந்த அடிப்படையில் நெருக்கடி இருப்பதனால்தான் இவர்கள் இப்படி தினகரனை ஒதுக்கி வைக்க வேண்டும், சசிகலாவை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று பேசுகிறார்களே தவிர, உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த தலைமை என்பது அவர்கள் தலைமை தான். இவர்கள் எல்லோருமே அவர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான். அதனால தான் இவர்களால் அவங்கள முழுமையா ஒதுக்கவும் முடியாது. அது அதிமுகவை பொறுத்த அளவில் அது நடக்காத காரியம். இப்போ உள்ள போய் பாத்தீங்கன்னா இவங்க தான் அவங்களுக்கு தலைமைங்கிறத நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த நெருக்கடி காரணமாக இப்படி சொல்கிறார்கள்ங்கிறதையும் சொல்றீங்க. இந்த நெருக்கடியே இல்லைன்னு வைங்க. இப்போ சசிகலா தரப்பின் மீது, தினகரன் தரப்பின் மீது இந்த மத்திய அரசினுடைய நடவடிக்கைகள், இப்படிப்பட்ட துறை வாரியான நடவடிக்கைகள், நெருக்கடிகள் இல்லைன்னு வைங்க. இல்லாம அவங்களுடைய ஆதரவோட இந்த அணி இருந்ததுன்னா இந்த பிளவே வந்திருக்காது. இந்த பிளவுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப கருத்து மாறுபாடு என்பது இயல்பிலேயே இங்க உருவாகுதா அல்லது உருவாக்கப்படுகிறதா? அதுதான் கேள்வி. இயல்பிலேயே உருவாகுதா, இந்த நெருக்கடி இருக்கிறதுனால உருவாகுது? இயல்பிலே உருவாகுதா அல்லது உருவாக்கப்படுகிறதா அல்லது இவர்களே அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற கருத்து வேறுபாடுகள் இயல்பாக உருவானதா இல்லை உருவாக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி ஷானவாஸ் ஒரு கேள்வியை இடைவேளைக்கு முன்னால் எழுப்பினார். நீங்கள் உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இல்லை. கருத்து வேறுபாடுங்கிறது இயல்பாக உருவாகிறது தான். உருவாக்கப்பட்டு யாரும் திட்டமிட்டு உருவாகிறது இல்லை. கருத்து வேறுபாடுங்கிறது என்னென்னா, உங்களோட நான் ஒத்து போக முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நான் வேறுபட்டு நிற்கிறேன், அவ்வளோதான். இப்போ இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் ஒத்து போகும்போது நான் ஒன்றுபட்டு நிற்க போகிறேன், அவ்வளோதான். இது அதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்லாம் நிச்சயமாக இல்லை. இது இயல்பான ஒன்று தான். இயல்பாக நடக்கிறது தான் இது. இப்போ அரசியலில் ஏதாவது இயல்பாக நடக்கிறது தான். ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் கலைஞர் முதலமைச்சராக வந்தார். அப்போ கருத்து வேறுபாடு நாவலருக்கும் அவருக்கு இருந்தது. ஒரு வருடம் கழித்து நாவலர் மறுபடியும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அது இயல்பாக அது உருவாக்கப்பட்டது இல்லையே. இப்போ பிப்ரவரி 7ஆம் தேதி ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இப்போ ஜூன் 7ஆம் தேதிக்குள்ள சரியாயிடும் அப்படின்னு சொல்றீங்க. ஆகலாம். ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்லலை. சரி, அது ஆகலாம். நான் என்ன மாதிரி ஆளுகள்லாம் அது ஆகணும்னு விரும்புகிறோம். அதிமுகனுடைய தொண்டர்கள் எல்லாரும் அது விரும்புகிறாங்க. அண்ணன் சார் ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அந்த நிகழ்ச்சியை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 பிரிவு இருக்குங்கிறியா, 4 பிரிவு இருக்குங்கிறியா, நீங்களே எல்லா பிரிவு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதிமுகவில் இருக்க ஒரு தொண்டன் கூட, உறுப்பினர் கூட இதுவரை அதிமுக விட்டு வேறு எந்த கட்சிக்கும் போகல. அதிமுகவில் தான் இருக்கிறான். எல்லாரும் அந்த கட்சியில் தான் இருக்கிறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சில பேர் என்ன சொல்கிறான், எங்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்கிறான், நான் ரெட்டையிலையும் கொடி எங்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்குறான்.
அந்த மாதிரி இருக்குது. எந்த இதில் இருக்கும் அவனுடைய ஆக்டிவ் எப்போ அவன் காமிப்பான்னா தேர்தல் நேரத்தில் நம்ம வந்து போய் அவனை சந்திக்கும்போது அவன் நம்ம வந்து நமக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது அவனுடைய பார்ட். அதான் அவனுடைய நாங்கள்லாம் வந்து ஒன்றிய செயலாளர்கள் நகரக்கலை செயலாளர்கள் தினசரி ஒர்க் பண்ணுறோம். அவன் வந்து எலெக்ஷன் நேரத்தில் ஒர்க் பண்ணுறான். நீங்கள் சொல்கிறதுல அந்த ஸ்பிரிட் ஆஃப் தி கேடஸ் வந்து நல்லா தெரியுது. நீங்கள் சொல்கிறதுலேருந்து அதை புரிஞ்சிக்க முடியுது. அவங்க இந்த நீங்கள் சொல்கிற நாங்கள் சொல்கிற அணிகள், நீங்கள் சொல்கிற கருத்து வேறுபாடுகள் கொண்ட தலைவர்களையும் அவங்க அன்றாடம் செய்தியாளர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற பேச்சையும் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க? இல்லை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க இப்படி சொல்கிறாங்கண்ணே, இவங்க இப்படி சொல்கிறாங்கண்ணே, ஆனால் எல்லாரும் நம்ம சேர்ந்துடணும்ண்ணே, இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் கருத்து வேறுபாடுகள்னு சொல்கிறத அவங்க அப்படியே டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இல்லை கருத்து நிராகரிக்கிறாங்க. இல்லை கருத்து வேறுபாடு இருக்குண்ணே, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சேர்ந்துடணும்னேங்கிறாங்க. கருத்து வேறுபாடு இருக்குண்ணே, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சேர்ந்துடணும், அதை ஒன்று சேர வேண்டும், திருப்பி ரெட்டைலை நமக்கு கிடைக்க வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கொடியும் ரெட்டைலை சின்னத்தையும் நான் பயன்படுத்த வேண்டும், அந்த லேபிளில் நாம் மக்களை சந்திக்க வேண்டும். இதுதான் வந்து அதிமுக தொண்டர்களுடைய அந்த அணிகள் இணைப்பு போன்ற விஷயங்களுக்கு தொண்டர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா மு.க. ஸ்டாலின் மேலிருந்து யாரோ அதை பஞ்சாயத்து செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ரெண்டுக்கு கரெக்டாக வேறுபாடு இருக்கு. என்னன்னா பிளவுபடுத்துவதற்குத்தான் வந்து பிளவுபடுத்துவதன் மூலம் ஆதாயம் அடைவது, பிளவுபடுத்துவதன் மூலம் குளிர்காய்வது என்பதை வந்து தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. அதை மேலிருந்து ஏதோ ஒரு சக்தி தான் செய்யும். தொண்டர்கள் வந்து இந்த பிளவே இல்லாமல் ஒன்றுபட்ட இயக்கமாக அது இருக்கணும்னு நினைக்கிறது தான் தொண்டர்களுடைய எண்ணப்பாடாக இருக்கும். அதை தான் எல்லா அணியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்க முடியுது. அது வெளிப்படையாக இருக்குது. யாருமே தங்கள் தலைவர்கள் உருவாக்கி அதிகாரத்திற்கு கொண்டு வந்த ஒரு கட்சி வந்து இப்படி செதஞ்சு கண்ணு முன்னால் போகிறத எந்த தொண்டனும் விரும்ப மாட்டாங்க. அந்த அடிப்படையில் அதிமுக தொண்டர்களுடைய உணர்வு என்பது கட்சி ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அவர்கள் தலைமை எப்படி அடையாளம் காணுவாங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு புள்ளி. இந்த நேரத்தில் தலைமை எப்படி அடையாளம் காணுவாங்கன்னா, அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டு அதற்காக சமரசங்களை செய்பவர்கள் எப்போதுமே தலைவர்களாக வந்து நிற்க முடியாது. அந்த அதிகாரம் போனோன்னா அவங்களும் காணாமல் போயிடுவாங்க. அதிகாரத்தையும் வந்து தாண்டி நெருக்கடிகளில் நின்று யார் வந்து முகம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தொண்டர்கள் அடையாளம் காணுவாங்க. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். நீங்கள் வந்து ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கோ கட்சிக்கோ கூட அந்த தலைவர் என்கிற பாத்திரம், அந்த தத்துவத்தை வந்து நகர்த்துவதற்கு தலைவர் என்கிற பாத்திரம் முக்கியமானது. பெரிய தத்துவ பின்னணி இல்லாமல் தலைவர்களை மட்டுமே அடையாளப்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்சிகள் இதெல்லாம். அப்படி இருக்கும்போது அந்த தலைவர் என்கிற பாத்திரம் இருந்தால் தான் இந்த கட்சிகள்லாம் இயங்கும். அப்போ தலைவர் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு அதிமுகவில் யார் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள அந்த தொண்டர்கள் அடையாளம் காணுவாங்க. நீங்கள் வந்து வேற பொதுவான ஒரு பிரச்சனைக்காக நெருக்கடிகள்னு நீங்கள் சொல்லக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொண்டு சிறைக்கு போயிருக்கிறத நெருப்பாற்றில் நீந்தியவர்கள் அப்படின்னு நாளைக்கு நீங்கள் வரலாற்றில் எழுதும்போது புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இது எல்லாமே வந்து வழக்குகளில் வேறு விதமான வழக்குகளில் சிக்கி அதன் காரணமாக அந்த கட்சி சந்திக்கக்கூடிய நெருக்கடியை தான் நான் சொல்றேன். அதற்காக இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடிகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியா இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் சிறைக்கு போறாங்க? அப்படி இல்லையே. அதுக்கு திருமுருகன் காந்தி போறாரு, அதற்கு வேற தோழர்கள் போறாங்க. அந்த நெருக்கடி அந்த தலைவர்கள் வேற. நான் சொல்லக்கூடியது அதிமுக தொண்டர்கள் எதன் வழி வந்திருக்கிறார்களோ அந்த கட்சியினுடைய வடிவம் எப்படி இருக்கிறதோ அதற்குள் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அந்த செட்டப்ல இருந்து நான் சொல்றேன். அப்ப அந்த செட்டப்புக்கு அந்த கட்சி தொண்டர்கள் எதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கட்சியை வழிநடத்துவதற்கான தலைமை என்பதை அந்த கட்சி சந்திக்கக்கூடிய நெருக்கடியில யார் முகம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் நிரப்ப முடியும். திரும்பவும் வந்து நெருக்கடிகளை சந்திப்பவர்கள் தான் தலைமை ஏற்க முடியும் அப்படின்னு ஷாநவாஸ் சொல்றாரு. அது ஒரு செய்தியை சொல்லுது. அது ஒரு செய்தி. 96ல் ஊழல் வழக்கில் தான் தண்டிக்கப்பட்டார்கள் ஜெயலலிதா அவர்கள். மக்கள் எதிர்த்து வாக்களித்தார்கள். ஆட்சி போயிருச்சு. ஆட்சி போனதோட இதுக்கு மேல நாம வந்து இந்த கட்சியை நடத்த முடியாதுன்னு அவங்க விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க எத்தனையோ பேர் கட்சி மாறினார்கள். அதே கட்சியில இருந்து எத்தனையோ பேர் திமுகவுக்கு போனாங்க, எத்தனையோ பேர் அமைதியா இருந்தாங்க, அரசியல் விட்டு ஒதுங்கினாங்க அதே அதிமுகக்குள்ள. அப்படி ஒதுங்கியவர்களோடு ஒருவராக ஜெயலலிதா அவர்களும் ஒதுங்கி இருந்தா முடிஞ்சு போயிருக்கும். அவங்களும் ஒரு தலைவராக நீடித்திருக்க முடியாது. அந்த நெருக்கடியையும் தாண்டி அந்த கட்சியில வந்து அவங்க நின்னாங்கிறதுல தான் அவங்க அந்த தலைவரா நிக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல இல்ல சரி, அந்த சூழ்நிலை வேறு. அன்றைக்கு வந்து அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர் தான். சரி, இன்று குற்றவாளி. அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஜெயலலிதா அவர்களும் குற்றவாளி தான். ஜெயலலிதா குற்றவாளின்னு நீதிமன்றம் சொல்லல. ஜெயலலிதா குற்றவாளி சொல்லல. ஒரு நிமிஷம்
தினகரன் குற்றவாளி தினகரன் குற்றவாளின்னு இன்னும் நான் முடிக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி தான் என்று தெளிவாக சொல்லியிருக்காரு. அது டிபேட்டபிளாக தான் போய்கிட்டு இருக்கு. இதுல சசிகலா அவர்கள் குற்றவாளி தான் என்பதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. அது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. சரி, உச்சநீதிமன்ற தீர்ப்புல சசிகலா குற்றவாளின்னு சொல்லியிருக்குது. அதற்கு மேல வேற யார் சொல்லணும்? இல்ல அதான் வேற யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? உச்சநீதிமன்றத்தின் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருப்பவர்கள் இந்த நாட்டினுடைய நீதியை, இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களை நம்பாது இருப்பவர்களாக உச்சநீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லி இருக்குது அப்படிங்கிறத யாரும் மறுக்கல. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல, இப்ப நான் முடிச்சிடலாமா? சரி, முடிங்க. அப்போ இங்க ப்ராப்ளம் அது இல்லை. இங்க வந்து நான் அப்கோர்ஸ் அவங்க உள்கட்சியை பத்தி நான் பேசக்கூடாது என்று சொன்னாலும் கூட ஐயா சொன்னாங்க, அன்வர்ராஜ் ஐயா சொன்னாங்க, நாங்கள் சசிகலா அவர்களைத்தான் பொதுச் செயலாளர் ஏற்றிருக்கிறோம், மக்கள் ஏற்றுக்கொள்கிறாளா என்பது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்டிப்பாக கவலைப்படுது. இப்போது கவலை இல்லை. நான் அது கவலைப்படணும். ஏனென்று சொன்னால் ஒரு கட்சி என்று சொன்னாலே இருக்கின்றதுக்கு கொஞ்சம் மன்னிக்கணும், அண்ணன் கேட்டுக்கிறேன். அதாவது அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு என்பது வேறு அப்படின்னா இல்ல, அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருவர் பேசும்போது இன்னொருவர் குறுக்கிடுவதை ஈல்டு பண்ணி அதற்கு ஒத்துழைத்து அனைவரும் பேசுவதற்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொள்றதுக்காக அவங்க 3 பேருக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துள்ளாங்க. இங்க வந்து வேறு விதமான ஒரு சூழலை உருவாக்காம அண்ணன் ரொம்ப நம்ம பேச்சுவார்த்தை தான் நடத்துறோம். அதாவது வந்து எப்படின்னா, அது வந்து அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. இப்போ நாங்கள் வால் போஸ்ட் ஓட்டுனா கூட வந்து அந்த வால் போஸ்ட்டில் வந்து அம்மா படம், தலைவர் படம், சின்னம்மா படம் இருந்தால் சின்னம்மா படத்தை மட்டும் கிளிக்கிறது மாதிரிலாம் கூட நிறைய இடங்கள்ல இருந்தது. அந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்ச்சி இருந்தது. ஆனால் அந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. கொஞ்சம் ஜனங்கள் வந்து தெளிவடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு அது உண்மை இல்லை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு இப்போ மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதையும் சேர்த்து பாக்குறேன். அதாவது உச்சநீதிமன்றம் தண்டனை கொடுப்பதற்கு முன்னால அவர்களுடைய படத்தை கிழித்தார்கள், தண்டனை கொடுத்ததற்கு பிறகு இப்ப ஏற்றுக்கொண்டார்கள், மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள் நீங்க சொல்றீங்க. இது வந்து உங்களுக்கும் சர்காஸ்டிக்கா தான் இருக்கு இந்த கமெண்ட். ஐ அம் சாரி. அந்த 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 குரோனாலஜிக்கல் ஆர்டர் சொல்லுங்க. இல்ல சார், அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் சொல்லுங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதாவது ஜனங்களுக்கு போய் அந்த சேர்றதுக்கு முன்னால நடந்த சம்பவங்கள் இது. சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது. சரி, சசிகலா அவர்கள் குற்றவாளி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சேன். அதாவது நான் அதான் என்ன முடிக்க விட்டா அதனுடைய இது வருவேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த எத்தனை லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவர்கள் மக்கள் பணிக்காகத்தான் அங்கே இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் எனக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலும் இப்போ விடுதலை சிறுத்தைகளாகட்டும் ஒவ்வொரு கொள்கையை நம்பி அவர்கள் ஒரு விஷயத்தை நம்பி இருக்கிறாங்க. நான் அதிலெல்லாம் வந்து, ஆனால் ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா பற்றி வேறோ அல்லது கவலை இல்லை என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் தவறு தான். ஏன் தவறுனா, இன்னைக்கு ஒரு சட்டத்தின் முன் நீங்க சொன்னதுதான் சரி, ஒரு கொள்கைக்காகவோ அல்லது வேறு சில விஷயங்களுக்காகவோ சிறைக்கு செல்வது என்பது வேறு. மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்ததற்காக சிறை சென்றது என்பது தவறுதான். அதை வந்து நாங்க மக்களை பத்தி கவலைப்படலை அப்படின்ற அந்த ஆங்கிள் பேசுவது என்பது அந்த கட்சி உறுதியாக அந்த கட்சிக்கு தான் தண்டனை, தனி நபருக்குன்னு கூட நான் சொல்ல முடியாது. ஆனால் இதுதான் பிரச்சனையே. இவங்க சசிகலா மற்றும் தினகரன் அந்த குழுமத்தை விட்டு இந்த கட்சி வெளியில் வந்தால்தான், என்னுடைய கருத்து, வந்தால்தான் இவங்க வந்து நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் என்று மக்கள் விரும்புகிறார்கள், மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதுல வந்து சந்தேகம் இல்ல. இதுல என்ன தெரிஞ்சிருச்சு, அவர் சொன்னது ஷானவாஸ் சொன்னது உண்மைன்னு ஆகி போச்சு. நான் தொடங்கின இடத்துல நீங்க ஷானவாஸ் சொன்னது உண்மைன்னு தான் சொல்லுவீங்க. இதுல நாராயணன் சொன்னது நான் சொல்றது எங்க நீங்க தவறு கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதாவது
ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது கூட கருத்துக்கள்ல எந்த கருத்துலயுமே தவறு இல்ல. இல்ல எனக்கு ஒரே எனக்கு நீங்க if I am wrong you correct me. ஒரு நிமிஷம். if I am wrong you correct me. நீங்க சொல்ற கருத்துக்களை இல்ல சார் if I am wrong நீங்க தகவல் சொன்னீங்கன்னா தகவல்ல பிழை இருக்கலாம், சரி இருக்கலாம். இல்ல ஆனா நீங்க கருத்து சொல்லும்போது எந்த கருத்துமே தவறு. அது கூட நீங்க கரெக்ட் as a senior journalist you have got the right. கருத்துல தவறு சரின்னு எதுவும் கிடையாதுன்னு நான் நம்புறேன். இல்ல அப்படி இல்ல, அது இல்ல சார். இல்ல கருத்துல சரி தவறுன்னு எதுவும் கிடையாது. இஷ்டத்துக்கு கருத்து சொல்ல முடியாது. நான் சொல்றது இதே ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது கூட இது மாதிரியான நபர்களை, கட்சிக்கு துரோகம் செய்தவர்களையோ அல்லது இந்த மாதிரியான தண்டனை பெற்ற எல்லா அரசியல் கட்சிகள் இல்லங்க இல்ல நான் முடிச்சிடுறேன். அவர் கட்சியை விட்டு விலக்கி இருக்கிறாரா இல்லையா, அவ்வளவுதான் விஷயமே. ஒரு இம்மாரல் கேரக்டர் இருந்தவங்க கூட கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க, தள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சி கண்டிப்பாக இப்படித்தான் இருக்க வேணும். அந்த தொண்டர் விரும்புவாங்களா இல்ல? எல்லா அரசியல் கட்சிகள்லயும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. திரும்ப சில காலத்துக்கு திரும்ப சில காலம் கழித்து அவர்களை கட்சிக்குள்ள சேர்த்து எத்தனை காலம் அது சிறையில் இருக்கும் பொழுதே நான் சேர்த்து பண்றது என்ன நியாயம்? இல்ல அது அவங்கதான் பொதுச்செயலாளர் சொல்றது நியாயம். எத்தனை காலம் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஒருவரை வந்து 4 வருஷம் சிறை தண்டனை, 4 வருடங்கள் சரி இல்லையா? நீங்க 4 வருஷம் கழிச்சு அவங்க நிரபராதி தான், தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. செய்த குற்றத்துக்கு தான் தண்டனை, நபருக்கு அல்லன்றதுல நான் தெளிவா இருக்கேன். சரி, அப்போ அந்த 4 வருஷம் கழிச்சு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, தவறு இல்லை. ஆனால் தைரியமாக இந்த ஆட்சி அவருடைய வழிகாட்டுதலின்படிதான் செயல்படுகிறது என்று சொல்வது தவறுதான். அதுல சந்தேகமே கிடையாது. நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல ஆட்சின்னு இல்ல சார். இல்ல சார், இவ்வளவு சொல்லிட்டாங்க சார். பாரதிய ஜனதா தான் எல்லா ஆட்சியும் இயக்குதுன்னு சொன்னாங்க. நீங்க ஆரம்பிச்சீங்க சார். நீங்க வந்து எல்லா பேரையும் அவங்க இயக்குறாங்க. பிஜேபிக்கு நீங்க என்ன பயப்படுறீங்க சார்? நாங்க பயப்படல. நான் பேசும்போது ஐயா குறுக்கு பேசினாரு, நான் சரி நீங்க பேசுங்க, என் நேரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. எந்த வகையில நீங்க அப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல, அவருக்கு இவ்வளவு அவர் இவ்வளவு பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்ல இல்ல. அதாவது எப்படின்னா, நீங்க வந்து இப்ப அவர் சொன்னதை இவர் முடிக்கிறாரு. ஆனா அது அதிமுக உண்மையான நிலைமை அது அல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, நான் என்ன அது வேற இது வேறன்னு தான் சொன்னேனே தவிர அது ஒரே ஒரு அது தவறுன்னு சொல்ல இறுதியான கருத்துன்னு அவங்க 2 பேர்ட்டையும் கேட்கல. நேரம் இல்ல. நீங்க உங்கள்ட்ட இறுதியான கருத்து நீங்க சொல்ல வந்ததை மட்டும் சொல்லுங்க, நம்ம பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கலாம். அவங்க சொன்ன பேச்சுவார்த்தையை பூரா நான் கேட்டுக்கிட்டேன். இப்ப என்னுடைய இறுதியான கருத்து என்னன்னா, அதிமுக ஒரு தனித்துவமான கட்சி. அதிமுக சாதாரணமான கட்சி அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் இவர் ஒரு 20 ஆண்டுகால 28 ஆண்டுகள் பொதுச் செயலாளர் வந்து வளர்க்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி 2ஆக போகிறது, 3ஆக போகிறது, 4ஆக போகிறது என்பதெல்லாம் அது பசப்பு வார்த்தைகளை தவிர அது உண்மை அல்ல. இந்த கட்சி தொண்டர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு அது தெரியும். நாம் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் மக்களை சந்திக்க முடியாது, தொண்டர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் என்று எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சிக்கு வருகின்ற 4 ஆண்டு காலத்தில் எந்த அச்சுறுத்தலுக்காகவும் இந்த ஆட்சி பயப்படாது. இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும். கட்சியை ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கின்றன. சரி, லைட்டர் வெயின்ல ஒரு கருத்தோட முடிச்சிருவோம். ராஜேந்திர பாலாஜி, தமிழ்நாடு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு, பிரச்சனை வரும்போது அதிமுக விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி. கமலஹாசன் எடுத்த படம் பாட்டுவும் அவர் தான் தயாரிப்பு பண்ணியிருக்கிறாரு. இவர் விஸ்வரூபம்னு எதை சொல்றாரு? அதிமுக எந்த விதத்துல விஸ்வரூபம் எடுக்கும்? பல அணிகளாக பிரியறதையா இல்ல திரைப்படத்தையா? அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, அவர் அது எதை கருத்து சொல்றாருன்னா, அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தால் தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வீறு கொண்டு எழுந்து வெற்றியை பெறும் அப்படிங்கிற கருத்துல தான் அவர் சொல்றாரு. ஆமா, பல அணிகளாக. ராஜேந்திர பாலாஜி சொல்றது என்னன்னா, ஒரு தோல்வி வரும்போது முன்பை விட அதிவேகமாக அதிமுக எழுந்து நின்று வெற்றி பெறும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. பார்ப்போம், நீங்களாக எழுந்து நிக்கிறீங்களா, யாராவது மேலிருந்து கை தூக்கி விடுறாங்களாங்கிறத பார்க்கலாம். யாரும் நிச்சயமா இந்த நீங்க எங்களை யாரும் தூக்கி விட மாட்டாங்க. முடிஞ்சா எங்களை யாராவது காலத்தை நல்ல ஒரு தொடர்கதையா போய்கிட்டு இருக்கு. இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு இந்த வாரம் தொடரலாம். இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டதற்கு மூவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.